பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய கஅபத்துல்லாஹுவை ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக தரிசிக்கக்கூடிய யாத்ரிகளுடைய கவனத்திற்கு சில முக்கிய குறிப்புகளை தருவதற்கு இந்த இடத்திலே நான் விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்கள் அந்த உம்ராவை செய்வதற்கான சில வழிகாட்டல்கள், ஒவ்வொரு அமலையும் செய்கின்ற போது அந்த அமலுக்கு ஃபர்துகளை நாம் நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். உம்ராவுடைய ஃபர்துகள் மொத்தம் 4. மீகாத் என்கின்ற எல்லையிலே நியத்து வைக்க வேண்டும். லப்பைக உம்ரத்தன் என்று நியத்து வைத்ததற்கு பிறகு அந்த இஹ்ராமை நாங்கள் கலட்டுகின்ற வரைக்கும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற தல்பியாவை மொழிந்து கொள்ள வேண்டும். உம்ராவுடைய 2வது ஃபர்து கஅபத்துல்லாஹை தவாஃப் செய்ய வேண்டும். உம்ராவுடைய 3வது ஃபர்து சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே தொங்கோட்டம் ஓட வேண்டும். உம்ராவுடைய 4வது ஃபர்து சஅயை செய்து முடித்ததற்கு பிறகு ஆண்கள் தலைமுடியை வலித்து கொள்ள வேண்டும். பெண்கள் தங்களுடைய தலைமுடியின் நுனிப்பகுதியில் வெட்டி கொள்ள வேண்டும். இந்த 4 ஃபர்துகளும் உம்ராவுடைய ஃபர்துகளாக இருக்கின்றன. இந்த 4ல் ஒன்று விடுபடுமையாக இருந்தால் அவருடைய உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்போது தவாஃபை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய அந்த மூலையிலிருந்து எங்களுடைய தவாஃபை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். உம்ராவுடைய தவாஃபை ஆரம்பிக்கிறேன் என்று 2 கைகளையும் உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி 2 உள்ளங்கைகளையும் முத்தமிட்டு கொண்டு எங்களுடைய தவாஃபை நாங்கள் ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபை ஆரம்பித்தால் சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற கலிமா தம்ஜீதை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்ற துஆவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த துஆவை ஓதி இருக்கிறார்கள். இப்படியாக ஒரு சுற்று முடிந்ததற்கு பிறகு 2ஆம் சுற்றை அல்லாஹு அக்பர் என்று கூறி ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கின்ற மூலையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இப்படியாக 7 சுற்றுக்களை சுற்ற வேண்டும். தவாஃப் என்பது தொழுகையை போன்ற ஒரு பிரதான அமலாகும். உது இல்லாமல் தொழுகை இல்லை என்பதை போல உது இல்லாமல் தவாஃபையும் செய்ய முடியாது. எனவே தவாஃப் செய்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் உது இருப்பது அவசியமாகும். அடுத்ததாக தவாஃபை முடித்ததற்கு பிறகு மகாம் இப்ராஹிமுடைய பக்கமாக சென்று தவாஃபுடைய 2 ரக்காஅத் சுன்னத்தான தொழுகை நாம் தொழுது கொள்ள வேண்டும். முதலாவது ரக்காஅத்தில் சூரா ஃபாத்திஹாவையும் அடுத்தது குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூராவையும் ஓதிக்கொள்ள வேண்டும். 2வது ரக்காஅத்தில் சூரா ஃபாத்திஹாவும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவையும் ஓதி தவாஃபுடைய சுன்னத்தான தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு துஆ கேட்டதற்கு பிறகு உம்ராவுடைய 3வது ஃபர்லாகிய சஅயை நிறைவேற்றுவதற்காக சஃபாவுடைய மலையின் பக்கமாக நாங்கள் சென்று முகத்தை எங்களுடைய நெஞ்சை கிபிலாவின் பக்கமாக கஅபத்துல்லாஹின் பக்கமாக நாங்கள் வைத்துக்கொண்டு உம்ராவுடைய சஅயை நான் ஆரம்பிக்கிறேன் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி 2 கைகளை உயர்த்தி உள்ளங்கையை முத்தமிட்டு கொண்டு சஃபா மலையில் இருந்து கொண்டு இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத வஇதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் என்ற குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொள்வது மிகவும் ஏற்றமானதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு ஓதியிருக்கிறார்கள். சஃபாவிலிருந்து மர்வா மலையை நோக்கி செல்லுகின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற
கலிமாவை ஓதிக்கொண்டு எங்களுடைய சஐயை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். சை செய்து கொண்டிருக்கின்ற போது உது முறிந்து விட்டால் அவசரப்பட்டு உது எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உது இல்லாமலும் அந்த சையை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். சை செய்து கொண்டிருக்கின்ற போது ஓரிடத்திலே பச்சை விளக்கு பற்றக்கூடிய இடம் இருக்கும். அந்த இடத்தில் ஆண்கள் மாத்திரம் தங்களுடைய தோல் புஜம் குலுங்கக்கூடிய அளவுக்கு வேகமாக நடந்து செல்வது ஒரு சுன்னத்தாகும். இவ்வாறு சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு செல்லுவது ஒன்று, மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு திரும்பி வருவது ஒன்று. இப்படியாக 7வது சுற்று ஓட்டம் முடிவடையும் மர்வாவில் வைத்து. முடிந்ததற்கு பிறகு அந்த இடத்திலே நாங்கள் செய்த உம்ரா அல்லாஹ்விடத்திலே கபூலியத்திற்காக வேண்டி அதிகமாக துஆ கேட்டுக்கொள்ள வேண்டும். கஅபத்துல்லாஹை சுற்றி இருக்கின்ற பல இடங்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற முக்கியமான இடங்களாக இருக்கின்றன. அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இடமாக சஃபாவினுடைய மலை இருக்கிறது, மர்வாவினுடைய மலையும் இருக்கிறது. ஆக சஃபாவிலிருந்து எவ்வாறு சஐயை ஆரம்பிக்கின்றோமோ அதே போன்று மர்வாவிலிருந்து நாங்கள் மீண்டும் சஃபாவை நோக்கி வருகின்ற போது அந்த மர்வாவிலிருந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டு அந்த சஐயை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இப்படியாக 7 ஓட்டங்களை முடித்ததற்கு பிறகு துஆ கேட்டதற்கு பிறகு உம்ராவுடைய 4வது ஃபர்து ஆண்கள் தலைமுடியை வலித்து கொள்ள வேண்டும் அல்லது கத்தரித்து கொள்ள வேண்டும். பெண்கள் தங்கள் தலைமுடியின் நுனிப்பகுதியில் சிலதை வெட்டி கொண்டால் இப்போது உம்ரா முழுமையாக நிறைவேறிவிட்டது, செய்து முடித்து விட்டோம். இப்போது எங்களுடைய ஹராமை களைந்து எங்களுடைய வளமையான ஆடைக்கு நாங்கள் திரும்பிக் கொள்ளலாம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்ராவை நீங்கள் முடித்து விட்டீர்களேயானால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று கூறியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த விடயங்களை முழுமையாக எங்களுடைய உம்ராவுடைய அமல்களிலே கவனம் செலுத்தி செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.